லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் அதெல்லாம் வரையல, அப்பா தான் வரைஞ்சேன். என்ன வரைஞ்ச விக்ரம்? அப்பா, விக்ரம் காந்தி தாத்தாவை சொல்றான். அது தாத்தா, நான் சொன்னது அப்பா, என்னோட அப்பா. டேய், என்னடா சொன்ன? பொண்ணோட அப்பாவா? இது உன்னோட அப்பான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன இவ? அது உனக்கும் தெரியாது, இந்த ஊருக்கும் தெரியாது. நீ எப்படிடா உங்க அப்பனை வரைஞ்ச? அவன் மனசுல தோணி இருக்கும், அதை வரைஞ்சிருப்பான். என்னங்க நீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? அதுவும் போய் ஒரு சின்ன பையன்கிட்ட. விக்ரம்னு இல்லை, நான், நீங்க இங்க யாருக்குமே அவங்க அப்பாவை நேரடியா தெரியாது. அவங்க அம்மா சொல்றவங்கள தான் அப்பான்னு நம்பிட்டு இருக்கோம். இங்க அம்மா மட்டும்தாங்க உண்மை, அப்பாங்கிறதெல்லாம் வெறும் நம்பிக்கை. உங்க அப்பா யாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அம்மா சொன்னவர் தான் நீங்க அப்பான்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி விக்ரமோட அப்பா யாருன்னு மித்ரா மேடம் மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அவங்க நேரம் வரும்போது விக்ரம் கிட்ட அவங்களே சொல்ல போறாங்க. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? 100% சரி. நீங்க ஏன் பாட்டி அடுத்தவங்களோட பர்சனலா எப்ப பார்த்தாலும் தலையிட்டுட்டே இருக்கீங்க? நாகு, பாத்தியா, இவங்க எல்லாரும் உன்னை விட வயசுல சின்னவங்க தான். அவங்க எல்லாரும் எவ்வளவு பக்குவமா பேசுறாங்க பாத்தியா? ஆனா 4 பேர் மத்தியில நீ என்ன பேசணும்னு தெரியாம பேசுற. மித்ரா சின்ன வயசானாலும் அவ மெச்சூர்டா இருக்கா. அதனாலதான் பிரச்சனை இல்லாம போச்சு. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் என்ன வேணாலும் ஆயிருக்கும். தயவு செஞ்சு இனிமேலாவது யோசிச்சு பேசினாகு. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே. இந்த டிரைவர் பையன் பேச்சும் சரியில்லை, இதுங்க முறையும் சரியில்லையே. தப்பா இருக்கே. இதை கவனிக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம், தானியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா? போலாம் அங்கிள். போலாம் அங்கிள். போயிட்டு வரலாம். பாய் பாய். பாய் மித்ரமா. பாய் பாட்டி. இந்த வினய் யார்? விக்ரம்க்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கரெக்டா ஆஜராகி காப்பாத்துறாரு. போன மாசம் இந்த பேக்கோட விலை 250 ரூபா தான். இந்த மாசம் 280 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரே மாசத்துல 30 ரூபாய் ஏத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபான்னு ரேட்டை ஏத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள், தானியா, உனக்கு என்ன மேப் வேணும்னு கேட்டேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்க அங்கிள். இந்தியா மேப் தான் வேணும்னு சொன்னேன்ல. ஏய், இந்த அங்கிளை பத்தி நீ என்ன நினைச்ச? இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். இதெல்லாம் போய் நான் மறப்பேனா? சும்மா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். விக்ரம், உனக்கு என்ன மேப் வேணும்? சமாளிக்காதீங்க அங்கிள், அவனுக்கும் இந்தியா மேப் தான் வேணும். 2 பேருக்குமே இந்தியா மேப்பா? என்ன தானியா, அதுக்கு ஒரே மேப் வாங்கி நீங்க 2 பேரும் பாத்துக்கலாம்ல. ஐயோ மக்கு அங்கிள். மக்கா?
எனக்கு தனி இந்தியா, அவனுக்கு தனி இந்தியா. அப்படியா? ஆமா அங்கிள், எங்க 2 பேருக்கும் தனித்தனியா இந்தியா மேப் வேணும் அங்கிள். சரிடா கண்ணா. சரி 2 minutes வெயிட் பண்ணுங்க. உங்க 2 பேருக்குமே 2 minutesல 2 இந்தியா மேப் அங்கிள் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே? சரிங்க அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ. சார், ஸ்டேஷனரி ஐட்டம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு சார். அங்கயா? தேங்க் யூ. மேடம், இந்தாங்க நீங்க கேட்ட 2 இந்தியா மேப். Thank you uncle. போலாமா? வேற எதுவும் வேண்டாம்ல? அதெல்லாம் போதும் uncle. போலாம் uncle. வாங்கம்மா. சமையல் எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சிட்டேம்மா. உங்களுக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம், எல்லாரும் சாப்பிடும் போதே நானும் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, இங்க நீ மட்டும்தான் தனியா சமைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, குக் இருக்காங்க. ஆனா நான் வீட்ல இருந்தா நானே சமைச்சிருவேன். தானியாக்கும் கார்த்திக் சாருக்கும் நான் சமைச்சாதான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா மித்ரா? ஆமாமா. ஏய் இரு, எங்க போற? பேசிட்டு இருக்கேன்ல. இத பாரு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, எனக்கு ஒரு டீயை போடு. இல்லம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். அதான் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாமேன்னு. பரவாயில்லம்மா, டீ போட்டு கொடுத்துட்டு குளிக்க போறேன். ஏய் இரு, இப்படி வா. அடுப்பு கிட்ட போகாத நீ. ஏம்மா? ஏய், இப்பதான் நீ குளிக்கவே போறியா? அப்போ குளிக்காம தான் தினமும் கிச்சன் கிட்ட வந்து சமைச்சிட்டு இருக்கியா? ஏய், உனக்கெல்லாம் சுத்த பத்தம்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஐயோ, உன்னெல்லாம் கிச்சன் பக்கம் விட்டு அங்க பாரு, இந்த அண்ணிய சொல்லணும். கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான். அம்மா, சும்மா புரிஞ்சுக்காம கத்திட்டு இருக்காதீங்க. நான் காலையில குளிச்சுட்டு தான் காஃபியே போடுவேன். காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. அதான் மறுபடியும் குளிச்சுட்டு வரலான்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி
இந்த வீட்ல இருக்கிற எதுக்கும் நான் ஆசைப்படுறதே இல்ல. ம், தன்னந்தனியா யாருமே இல்லாம அனாதையா நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை பாத்துக்கிட்டவங்க காந்திமதி அம்மா. அவங்களால தான் நான் இந்த வீட்ல வேலைக்காரியாவே இருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவே இருந்தா அதுவே எனக்கு போதும். அதை தாண்டி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. என்கிட்டயே திமிரா பேசிட்டு போறியாடி? உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது? காஸ்ட்லி நகை மாதிரில இருக்கு. வேலைக்காரிக்கெல்லாம் இப்படி காஸ்ட்லியான நகை கொடுக்கறதுனாலதான் இவெல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சு அலையறா. யார எங்க வைக்கணும்னு ஒரு தராதரமே இல்ல இந்த வீட்ல. இங்கே அம்மா மட்டும்தாங்க உண்மை. அப்பாங்கிறதெல்லாம் வெறும் நம்பிக்கை. உங்கள் அப்பா யாருன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அம்மா சொன்னவர் தான் நீங்கள் அப்பான்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டுருக்கீங்க. அதே மாதிரி விக்ரமோட அப்பா யாருன்னு மித்ரா மேடம் மட்டுமே தெரிஞ்ச உண்மை. இல்ல நாகு, இங்க ஏதோ தப்பா இருக்கு. அந்த டிரைவர் பையன் இவளோட பையனை கார்ல ஏத்தலங்கிறதுக்காக தான் என்ன காரை தள்ள வச்சு கீழே விழ வச்சிருக்கான். அதுவும் இல்லாம ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவளோட பையனுக்காக எனக்கே வந்து அட்வைஸ் பண்றான். இல்ல இல்ல, ஏதோ ஒன்னு இடிக்குது. கண்டுபிடிக்கிறேன். இவ கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனா இவளை விட அந்த டிரைவர் இன்னும் டேஞ்சர். இதை இப்படியே விடக்கூடாது நாகு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. முதல்ல அவனை துரத்தி அடிக்கணும். அதுக்கப்புறமா இவளை பாத்துக்கலாம். என்னையா காரை தள்ள வச்சு கீழே விழ வச்ச? இரு இரு, உன்னை இந்த வீட்டை விட்டே ஓட விடுறேன்.
அதுக்கப்புறமா அந்த மித்ராவை கவனிச்சுக்கிறேன். என்னம்மா மித்ரா, பசங்க 2 பேருக்கும் சாப்பாடா? ஆமாம்மா. ஏன் மித்ரா பயப்படுற? அதான் என் பேத்தி தானியா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஈக்குவலா உன் பையன் விக்ரமும் சாப்பிடட்டும்னு அண்ணியும் மாப்பிள்ளையும் ஒத்த கால்ல நிக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு? இங்க பாரு, இதுக்கப்புறம் என் பேத்திக்கு நீ என்ன சாப்பாடு செய்யறியோ அதையே உன் பையனுக்கும் கொடுமா, சரியா? இனிமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? இல்லம்மா, டைம் ஆச்சு அதான். சரி, நான் கிளம்புறேம்மா. மித்ரா, எங்க போற? பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கமா? அத என்கிட்ட கொடு. சாப்பாட்டை டிரைவர் கிட்ட நானே கொடுத்துடுறேன். கொடு. இல்ல, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். ஏன் பேர பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? குடு. அட குடுமா, நானும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். மேடம், பார்த்து மேடம், அடிக்கடி பற்ற போது. பரவாயில்லையே, புடிச்சிட்டியே. அன்னைக்கு காரை தள்ளி விட சொல்லி என்ன கீழே விழ வச்ச மாதிரி இன்னைக்கும் என்ன விழ விட்டுருவியோன்னு நினைச்சேன். இப்ப நீ புடிச்சிட்ட. இதுக்கப்புறம் நாங்க புடிக்கிறோம். நாங்க என்ன சொல்றீங்க? ஜோக்குப்பா. என்னப்பா, ஜோக் சொன்னா சிரிக்கணும். சிரி. இந்தா, போ. மித்ரா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமாம்மா, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்தது மித்ரா. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த போனை போட்டு உடைக்க போறேன் பாரு. சாப்பிடு. மாமா, சும்மாதான் மாமா. ஏய், ஏன்டா சாப்பிடும்போது அவளை போய் திட்டிகிட்டே இருக்க? பின்ன என்னம்மா, சாப்பிடும்போது எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கா. அம்மா, இன்னும் கொஞ்சம் போடுவாமா? ஐயோ, போதும்மா, ஏற்கனவே வயிறு ரொம்பிடுச்சு. மித்ரா, சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வேணுமா? இல்லல, உனக்கு கல்யாணம் ஆகி தானே குழந்தை பிறந்துச்சு? இல்ல, கழுத்துல
தாலி செயின் எதுவும் இல்லையே, அதான் கேட்டேன். என்ன மித்ரா, உன் புருஷன் உசுரோட இருக்கானா இல்ல இல்லையா? நாகு, என்ன நாகு இது? என்ன பேசுற நீ? இல்ல அண்ணி, என்னப்பா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் மேடம். என்னம்மா பதில் சொல்லாம அப்படியே முழிச்சுக்கிட்டே நிக்கிற? உன் புருஷன் உசுரோட தான் இருக்கானா இல்ல அதுவும் உனக்கு தெரியாதா? அவர் உயிரோடு தான் இருக்காரு. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே இருப்பாரு. அதையே நீங்க கேக்குறீங்க? இல்லம்மா, உன் புருஷன் கட்டின தாலி உன் கழுத்துல இல்லையே, அதான் கேட்டேன். தாலியையும் மறந்துட்டேன், தாலி கட்டினவரையும் மறந்துட்டேன். நான் தாலி போட்டுக்காததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அத்தை, என்ன இது? நாகு, அவளே அவ வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறா. நீ வேற எதுக்குமா இப்படி பேசி காயப்படுத்துற? ஐயோ இல்ல அண்ணி, தாலி முக்கியம் இல்ல. மொட்டை கழுத்தா இருந்தா அதான் என் மனசு கேட்காம அப்படி கேட்டுட்டேன். இத பாருங்க, நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. மித்ரா, என்ன மன்னிச்சுக்கோமா. இனிமே உன் பக்கமே நான் வரமாட்டேன். நான் உண்டு, என் சாப்பாடு உண்டுன்னு இருப்பேன். ஏ மித்ரா, உன் கழுத்துல போட்டிருந்த இன்னொரு செயின் எங்கம்மா? குளிக்கிறப்போ கழட்டி போட்டோமா, மறந்துட்டேன். நான் போட்டு வந்துடுறேம்மா. நான் கொடுத்த செயினை மட்டுமாவது போட்டுக்கம்மா. போய் எடுத்து போட்டுக்க போ. சரிங்கம்மா. ஐயோ, செயினை காணுமே. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. கடவுளே, எங்க போச்சு? என்னது, செயினை காணுமா? அண்ணி, என்னம்மா நீ அசால்ட்டா செயினை காணும்னு சொல்ற? அதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, நகையை யார் எடுத்தாங்களோ, எங்க போச்சோ யாருக்கு தெரியும்? அத்தை, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க டென்ஷன் ஆகுறது இல்லாம எங்க எல்லாரும் சேர்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. மித்ரா, நகையை கட்டி வேற எங்கேயும் வச்சிருக்க மாட்டீங்க. நம்ம வீட்டில தான் எங்கேயாவது இருக்கும். தேடி பார்த்தா கிடைச்சிரும் மித்ரா. நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். வீட்ல எங்கேயும் காணும் சார். என்னது, எங்கேயும் காணுமா? என்ன மித்ரா சொல்ற? கழட்டி வச்ச பொருள் எங்க போகும் சொல்லு. அண்ணி, அதான் நானே சொல்றேனே, இப்பெல்லாம் கழுத்துல இருக்கிற நகையே அறுத்துக்கிட்டு போறானுங்க. கழட்டி வச்ச இடத்துல எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு களவாணி பையதான் அதை களவாண்டிட்டு போயிருக்கணும். நம்ம வீட்டுல நம்மளுக்கு தெரியாம அப்படி யார் வந்திருக்க முடியும்? அதுவும் பட்ட பகல்ல. ஏன் திருட வெளியில இருந்து தான் வரணுமா என்ன? வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாதா? என்ன நாகு சொல்ற? நம்ம வீட்ல இப்படி ஒரு காரியம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. இப்ப யாரு புதுசா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்க போறாங்க? அண்ணி, புதுசா நடக்குதுன்னா புதுசா வந்திருக்கிறவங்க தானே செஞ்சிருக்கணும். பழைய ஆளுங்க யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஐயோ நாகு, குழப்பாத. புரியுற மாதிரி சொல்லு. யார் அந்த புது ஆளு? அண்ணி, நான் ஒன்னும் குழப்பல. நீங்களே யோசிச்சு பாருங்க.
செயினோட கழட்டி வச்ச கம்மல் வளையல்லாம் இருக்கும்போது செயின் மட்டும் காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளேயே திருட இருக்கான்னு தானே அர்த்தம். என்ன சந்தேகப்படுறீங்களா? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. இப்படி சுத்தி வளைச்சு பேசாதீங்க. மித்ரா, நான் ஒன்ன சந்தேகப்படவே இல்லையே. நீதான் பல வருஷமா இந்த வீட்லயே இருக்கியே. நான் சந்தேகப்படுறது புதுசா வந்தவங்கள. டிரைவர், எப்பா டிரைவர்? சொல்லுங்க மேடம். உள்ள வா வா. யார திருடன்னு சொல்றீங்க? அவர் யார் தெரியுமா? சாரி, அவர்லாம் அப்படி செய்யற ஆள் இல்லைன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா நீ இந்த தம்பிக்காக நீ இவ்ளோ வக்காலத்து வாங்குற? உனக்கு இதுக்கு முன்னாடியே இந்த தம்பிய பத்தி நல்லா தெரியுமோ? இதுக்கு முன்னாடியே இவனோட உனக்கு பழக்கம் இருக்கோ? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் என் நகையை கழட்டி வச்ச பிறகு அவர் என் ரூம் பக்கம் வரவே இல்லை. அதுவும் இல்லாம அவரை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. அதனால்தான் சொல்றேன், அவர் எடுத்திருக்க மாட்டாரு. மித்ராக்கா சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. வினய் உள்ள வரவே இல்லை. அவர் எப்படி இதெல்லாம் எடுத்திருப்பாரு? அதுவும் இல்லாம நான் பார்த்த வரைக்கும் அவர் நல்லவரா தான் இருக்காரு. நீங்க சொல்றத நம்ப முடியல பாட்டி. அப்போ நான் சொல்றது தப்புன்னு சொல்றேன். அத்தை, நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவறீங்க? தேனு சொல்றது ஒரு விதத்துல சரியா தானே இருக்கு. என்ன மாப்பிள்ள நீங்க? நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க. நான் ஒருத்தர் மேல சந்தேகப்பட்ட அது சரியாதான் இருக்கும். இத பாருங்க, நீங்க வேணா அவனை செக் பண்ணி பாருங்க. நாகு, கண்ணை மூடிக்கிட்டு இப்படி எல்லாரையும் சந்தேகப்படுறது ரொம்ப தப்பான விஷயமா? இல்லை மேடம், சந்தேகப்படுறது நல்லதுதான். நம்பிக்கையான ஒருத்தர் மேலே நாம் வச்ச சந்தேகம் பொய்ன்னு தெரிய வரும்போது அவங்க மேலே வச்ச நம்பிக்கை 2 மடங்கு அதிகமாகும். அவங்க சொன்ன மாதிரியே என்னை வந்து செக் பண்ணட்டும். மேடம், தாராளமாக வந்து செக் பண்ணு. அத்தை, சொன்னல, கேட்டீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இப்போ இவனை என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்லயே நீ திருடுவ? கை எடுங்க முதல்ல. கை எடுங்கன்னு சொல்றேன்ல. பதட்டத்துல எனக்கு என்ன நடந்துச்சுனே மறந்து போச்சு. நான் செயின் கொஞ்சம் லூசா இருந்துச்சுன்னு டிரைவர் கிட்ட சரி பண்ண கழட்டி கொடுத்தேன். அது நானும் மறந்துட்டேன், அவரும் மறந்துட்டாரு.
என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. ஆமாம், அவங்க கழட்டி கொடுத்தாங்க, சட்டப்பையில போட்டேன், அப்படியே மறந்து போயிட்டேன். ஐம் சாரி. நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இத பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ நாகு, யார வேணாலும் சந்தேகப்படலாம், ஆனா மித்ரா சொல்றத மட்டும் நான் சந்தேகப்படவே மாட்டேன். அவளை இன்னைக்கு நேத்திக்கு இல்ல 6 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ இதுவரைக்கும் என்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாது. கரெக்டுமா, அதை தான் நானும் சொல்ல வந்தேன். அத்தை, நீங்க பண்ண டென்ஷன்ல நானே குழம்பி போயிட்டேன். தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்படுறீங்க. அவங்க மறந்துருப்பாங்க. செயின் இப்ப கிடைச்சிச்சுல்ல அத்தை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கிளம்புங்க முதல்ல போங்க. தள்ளுப்பா, நானும் போறேன். அண்ணி, செயின் அந்த டிரைவர் பாக்கெட்ல போட்டு அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா இவ ஏதோ பொய்ய சொல்லி அவனை காப்பாத்திட்டாளே. இவ எதுக்காக அவனை காப்பாத்தணும்? இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டுபிடிக்கிறேன்.